உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் திங்கள். இன்றைய முதல் வாசகத்திலே 5 வசனங்களுக்கு பவுலடியார் பயணம் செய்து சென்ற 5 வெவ்வேறு இடங்களை பற்றி எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. அன்று பயணம் செய்ய வசதியான வாகனங்கள் இல்லை, பாதுகாப்பு இல்லை. பவுலடியார் கால் கடுக்க நடந்திருக்கலாம். படகுகளில் ஒரு தீவினின்று இன்னொரு தீவிற்கு சென்றிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவையும் அவரை பற்றிய நற்செய்தியையும் எவ்வாறேனும் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அந்த ஒரே ஆர்வம்தான் பவுலடியாரை ஆட்டி படைத்தது. விவிலிய பாரம்பரியங்களை நாம் அலசி பார்க்கின்ற போது சில கருத்துக்களில் உள்ள மாபெரும் ஒற்றுமையை காண்கின்றோம். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் அழைப்பை செயல்படுத்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டி உள்ளது. ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். உடனடியாக தான் வாழ்ந்த ஊர் என்ற இடத்தை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார். தொடக்க நூல் 12:1-3. மோயிசன் அழைக்கப்பட்டார். அவரும் எகிப்து நாட்டில் அவதிப்பட்ட இஸ்ராயல் மக்களை விடுவிக்க புறப்பட்டு சென்றார். விடுதலை பயணம் 3:1-20. எசாயா, எரேமியாஸ், எசேக்கியேல் போன்ற இறைவாக்கினர்கள் இறைவனின் அழைப்பை பெற்றதும் வார்த்தையை அறிவிக்க புறப்பட்டு சென்றார்கள். ஏன், அன்னை மரியாள் கூட கப்ரியேல் தூதர் வழியாக தன் அழைப்பை பெற்றதும் உதவி தேவைப்பட்ட உறவினர் எலிசபெத்திடம் விரைந்து செல்கின்றாள். லூக்கா 1:39. பவுலடியார் தமஸ்கு நோக்கி செல்லும்போது கடவுளின் அழைப்பை பெற்றார். திருத்தூதர் பணி 9:1-10. அதுவே அவரது தூதரை பயணங்களுக்கு வித்திட்டது. இயேசுவின் நற்செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லும் மாபெரும் அன்பு பணியே பவுலடியார் தன் அழைப்பில் பெற்ற கட்டளை. பவுலடியாரின் 2ஆம் தூதுரை பயணத்தில் அவரது முக்கியமான பணித்தளமாக விளங்கியது பிலிப்பு நகரம். பவுலடியாருக்கு ஏற்பட்ட கனவின் விளைவாகவே அவர் பிலிப்பு சென்று அங்கு நற்செய்தி பணி செய்தார். திருத்தூதர் பணி 16:9-12. பிலிப்பி நகரம் தான் ஐரோப்பா கண்டத்தில் முதல் நற்செய்தி பெற்ற பூமி. தன் வழக்கப்படி பவுலடியார் ஓய்வு நாளில் யூதர்கள் ஜெபக்கூடத்திற்கு சென்று போதிக்கிறார். இது ஒரு வித்தியாசமான ஜெபக்கூடம். வழக்கமாக யூத ஜெபக்கூடத்தில் ஆண்கள் தான் இருப்பார்கள். அவர்கள் மட்டுமே மறைநூலை எடுத்து வாசித்து விவாதிப்பார்கள். ஆனால் பிலிப்பி நகர் ஜெபக்கூடத்தில் பெண்கள் இருந்ததாக வாசிக்கிறோம். ஒருவேளை பாலஸ்தீனாவுக்கு புறம்பாக யூதர்கள் தங்கள் பாரம்பரியங்களை அவ்வளவு தீவிரமாக பின்பற்றாததால் அங்கே பெண்களும் கூடியிருக்கலாம். யூத மக்கள் வாழ்க்கையில் இது ஒரு நல்ல திருப்பமே. கருத்தற்ற சமய பாரம்பரியங்களை கண்டித்து இயேசு கிறிஸ்து பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பல முறை சாடியிருக்கிறார். மார்க்கு 2:1-3-6. பவுலடியாரின் நற்செய்தி போதனையை ஏற்றவர்களுள் லீதியா என்ற பெண்மணி குறிப்பிடத்தக்கவள். இரத்தாம்பரம் விற்றவள். இறைவன்
தனக்கு தந்த அருளொளியை அவள் ஏற்று திருமுழுக்கு பெற்றது அவளது மனப்பக்குவத்தையும் சுதந்திரமாக செயல்படும் போக்கையும் காட்டுகிறது. பெண் குலத்திற்கு இவள் நல்ல மாதிரி. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்த யூத பெண் குலத்திலே அவள் ஒரு புரட்சி சின்னமாக விளங்கி இருக்கிறாள். மகளின் விடுதலையை செயல்படுத்தியவர் இயேசு. இதில் என் பங்கு என்ன? நற்செய்தி யோவான் இயல் 15 இறைவாக்கியங்கள் 26 முதல் 16:4. இன்றைய வாசகம் 2 உண்மைகளை எடுத்து கூறுகிறது. துணையாளர் வருவார். அவர் நம் துயர வேளையில் நமக்கு உறுதுணையாய் இருப்பார். எனவே அச்சம் வேண்டாம் என்பது வாசகத்தின் கருப்பொருளாகும். இயேசு துணையாளரை அனுப்புகிறார். தந்தையே துணையாளரை அனுப்பினும் அவர் இயேசுவின் பெயராலே தான் துணையாளரை அனுப்புகிறார். எனவே இயேசு நான் தந்தையிடமிருந்து அவரை அனுப்பப் போகிறேன் 15:26 என்கிறார். இதோ என் தந்தை வாக்களித்ததை நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறேன். லூக்கா 24:49 என்ற இயேசு சீடர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் யோவான் 20:22 என்று கூறுகிறார். ஆம், தூய ஆவியாரால் கருவுற்று பிறந்த இயேசு அதே தூய ஆவியாரால் திருமுழுக்கு பெற்று தந்தைக்கு சாட்சியம் பகர சென்ற இயேசு, தூய ஆவியாரால் நிறைவுற்ற இயேசு இப்போது அத்தூய ஆவியாரை சீடருக்கு அளிப்பதில் பொருள் இருக்கிறது. நாம் திக்கற்றவர்களாய் திசை மாறியவர்களாய் வாழ வேண்டிய தேவை இல்லை. நம்பிக்கையோடு இறை இயேசுவிடம் வேண்டி துணையாளரின் உதவியை பெறுவோம். அந்த ஆவியாரின் உதவியாலே அன்பு வாழ்வு வாழ்வோம். இதுவே இயேசுவுக்கு நாம் பகர வேண்டிய சாட்சியம். கலக்கம் வேண்டாம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சவால். அதை முழுமையாக வாழ விரும்பும் எவருக்கும் இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடர்கள் வருவது திண்ணம். உலகம் உங்களை வெறுக்கும். உங்களை வெறுக்கும் முன்னே அது என்னை வெறுத்தது. யோவான் 15:18. என் பெயரை குறித்து உங்களை எல்லோரும் வெறுப்பார்கள். மத்தேயு 10:21, 22, 24, 8-12. அப்போது பலர் இடறல் படுவீர்கள். மத்தேயு 10:10. இவ்வேளையில் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். யோவான் 15:10. நானே இருக்கிறேன். 13:19, 8:24. அஞ்சோம். உச்சி மீது வானமே இடிந்து வீழ்ந்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்ற பாரதி தந்த உறுதியோடு இன்னல்களை எதிர்படுவோம். இயேசுவே இன்னல்களை எதிர்பட்டு வரவேற்று சிலுவையுடன் நம் முன்னே நடந்து செல்கிறார். இயேசுவின் வழி சிலுவை வழி, சேவை வழி. நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். அவரது அறிவுரையை பின்பற்றி மகிழ்ச்சியோடு இன்னல், இடைஞ்சல்கள், துன்ப, துயரங்கள், நோய், நோக்காடுகள், பசி, தாகம் முதலியவற்றை ஏற்போம். நமக்கு வரும் இன்னல்களை இடரல்களாக மாறிவிடாதவாறு வேண்டுவோமா? இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும்
உன் கழல் தொழுது எழுவேன் சம்பந்தர் என்று இறைவனிடம் கூறுவோம். நீ என்னோடு இருக்கும்போது கொனிலா வாணி அஞ்சேன், கூற்றுவன் சீட்ட அஞ்சேன் என்று இயேசுவிடம் கூறுவோம். இயேசுவின் அருளும் ஆற்றலும் அச்சமின்மையும் நம்மோடு என்றும் இருக்கும். ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.